வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டை பற்றியும் ஒரு மொபைல் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் manarkeni.dnschools.government.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் லாகின் பேஜ். இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளி மாணவர்களுக்கான புதிய இணையதளம். பள்ளி மாணவர்களுக்கான மணற்கேணி என்ற இணையதளத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று தொடங்கி வைத்தார். 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாநில பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை வீடியோ வடிவில் மாணவர்களுக்கு புரியும் வகையில் விளக்கமாக தயார் செய்யப்பட்டு இந்த இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. மணற்கேணி என்ற இணையதளத்திலும் பிளே ஸ்டோரில் TNSED மணற்கேணி என்ற செயலி மூலமாகவும் விவரங்களை அறியலாம். நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் போய் டைப் பண்ணி மணற்கேணி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இல்லைனாலும் நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே உள்ள போயிடும். அதை எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்னு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் நேம் வித் இன்சியலோட ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் இல்லது பேரண்ட் யாராச்சும் இருக்குது அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் அண்டு ஸ்பெஷல் @ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அண்டு ஒரு நம்பர், இந்த மாதிரி இருக்கிறதுல 5 to 6 அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிங்க. இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டு OTP சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு OTP சென்ட் ஆகும். அந்த OTP என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அல்லது மொபைல் நம்பர், நீங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட யூசர் டைப் ஸ்கூல் நேமா இல்லை டீச்சரா இல்லை கெஸ்ட்டா இந்த மாதிரி எதில் கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்களோ அதில் வந்து கொடுத்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து மாற்றிக்கிங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பேஜில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து இந்த டிக் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதையும் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்புகளும் கொடுத்து மகிழ்வான கற்றலாக இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இது வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முழுசாக ஃபுல்லாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஸ்கூலுமே எல்லா ஸ்டாண்டர்டுமே வந்துடும். 1 to 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணும், எந்த ஸ்கூல் நீங்கள் படிக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th படிக்கிறீங்க அப்படின்னா 6th செலக்ட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீடியத்தில் படிக்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இப்போ நான் தமிழ் மீடியம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் கேட்கும். நீங்கள் எந்த டேர்ம் படிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வேணுமா, செகண்ட் டேர்ம் வேணுமா, தேர்ட் டேர்ம் வேணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்டு சயின்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான டாபிக் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எத்தனை டாபிக்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்னு சொல்லி 11 டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிமுகம் எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை டாபிக் இருக்குது அப்படிங்கிறதே இதில் கொடுத்துறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் டாபிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக், இது மாதிரி ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வேணும்னாலும் நீங்கள் டைரெக்டாக இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துடும். இதில் பாருங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, சுவாலஜி வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் வரதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் படித்து பார்த்துங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வீடியோவே கிளியராக இருக்கும். அதில் நீங்கள் ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணி டாபிக் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுலேயே மிடில் ஆர்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.